எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்து நம்ம ஃபேஸும் நம்ம உடம்பும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ண எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் மட்டும் கலந்துக்கோங்க. விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்கள் தடவுற நீங்கள் 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 ரெடி பண்ண எண்ணெயில் விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ கலந்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு விளக்கெண்ணெய் பிடிச்சாலும் கலந்துக்கலாம், நல்லெண்ணெய் பிடிச்சாலும் கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து பாருங்கள். நம்ம தலையில் வந்துட்டு கையால் எவ்வளோ எண்ணெய் நம்ம வந்து கையில் ஊற்றி தேய்ச்சாலும் அந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல்பில் படாது. அதனால் எப்போதுமே நான் வந்து எண்ணெய் தேய்ச்சா இப்படி தான் பண்ணுவேன். ஃபுல்லாக கொஞ்சம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த உச்சந்தலையில் சொல்லுவாங்கள்ல, அந்த உச்சந்தலையில் வந்துட்டு நான் எண்ணெயை வந்து ஊற்றிடுவேன். ஊற்றினா அது வந்து எல்லா இடத்துக்குமே போகும்போது நம்ம அப்படியே கையால் மசாஜ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா தான் நான் கையால் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ப்பேன். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால தான் நம்ம முடியை விட நம்மளோட வேர்களுக்கு தான் ரொம்ப நல்லது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ நல்லது. அதே மாதிரி முடிகிறப்பெல்லாம் என்னென்ன ஹேர் பேக் முடியுமோ அதையும் போடுங்க. என் முடி பாருங்கள், அப்போருந்தே நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பேக் இந்த மாதிரி போட்டு தான் என் முடி வந்துட்டு இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஹேருக்கு மட்டும் எந்த ப்ராப்ளமுமே வராது. அப்போருந்து இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஒழிஞ்சு ஏஜ் ஆக ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. பாருங்கள், என்னோடய இவ்வளோ நல்லா லாங் ஹேர் தான் எனக்கு. ஆனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி என் ஹேரை கேர் பண்ணுறதை வந்து நான் நிறுத்தவே மாட்டேன். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இழுத்து ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நான் ஒரு 1 hour 2 hour 3 hour இவ்வளோ என்னோடய இஷ்டப்படுற நேரத்தில் நான் போய்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஆனால் இப்போது குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வச்சுருங்க, இல்லை ஒரு 1/4 மணி நேரமாவது வச்சுருங்க. அப்படியா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா ஒரு பாருங்கள். நீங்கள் வேணால் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சும்மா நார்மலாக தலை குளிக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் எண்ணெய் தடவாத ட்ரை ஹேர்லலாம் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். என் முடியை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், என் கொண்டையை பாருங்கள். நான் அப்போருந்தே வந்துட்டு என் மண்டையோட கொண்டை தான் பெருசாக இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. எப்படி என்னோடய ஆஃப்டர் ஹேர் வாஷ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சில்கியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அப்பப்போ வாரத்தில் ஒரு டைமாவது ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள்.